ப்ரெக்னென்சியில் என்ன மாதிரி யாரும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 3 டேஸுமே எனக்கு ஃபீவர் மட்டும் இல்லைங்க. ஹெடேக்கு, பாடி பெயின், லெக் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே எனக்கு மொத்தமாக வந்துருச்சு. உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்யூர் ஆகிட்டு வரேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் வீக் கூட ஆகலை நான் என்டி ஸ்கேன் எடுத்து. அந்த ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே நார்மலாக சொல்லியிருந்தாங்க. பேபி நார்மலாக இருக்குது, கரெக்டாக இந்த வீக்கான க்ரோத் எல்லாமே நார்மலாக இருக்குது, அண்ட் சர்விக்ஸ் லென்த்துமே 3.5 சென்டிமீட்டர் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி வந்தோம். இப்போ ஃபீவர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் போகலான்னு சொல்லிட்டு போனால், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சர்விக்ஸ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது, 2.6 சென்டிமீட்டர் தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, ஏன்னா கூடும் குறையும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் 1 டே தான். அப்போ நான் க்யூர் ஆகிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த 1 டேயில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பாட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. அது நைட் டைமு, சண்டே வேறு. எல்லா ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர் லீவுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே போனோம். நீங்கள் இன்றைக்கி அட்மிட் ஆகிக்கோங்க, இந்நேரத்தில் நீங்கள் போக முடியாது, அது மாதிரி நீங்கள் ட்ராவலும் பண்ணக்கூடாது, அதனால் இன்றைக்கி அட்மிட் ஆயிருங்க, நாளைக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அப்படி சர்விக்ஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப பயத்துலேயே இருந்தோம். ஸ்கேன் பண்ணுறதுக்கும் அடுத்த நாள் ரொம்ப லேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாப்பிடவும் முடியல, வாமிட்டிங் வந்துட்டே வேறு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வாமிட்டிங்கெல்லாம், ஆனால் இப்போ ஃபீவர்னால எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. கரெக்டாக 3 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி வீக்லி ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், அது மாதிரி நடக்கக்கூடாது, படுத்தே தான் இருக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃபேமிலியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி டேப்லெட் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நான் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்ப அந்த ஃபீவர் வர மாதிரி வச்சுக்காதீங்க. அது மாதிரி உங்கள் பிளட்டை வந்து நார்மலாகவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிளட்டு மட்டும் நல்லா இருந்தாலே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எனக்கு பிளட்டு சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ அதுக்காக தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட முடியல அப்படின்னாலுமே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ.